நான் உன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், மரியாதையா பதில் சொல்லு. இல்லைன்னா உன்னையும் சுமித்ராவையும் இங்கே கண்ணந்தனமா வெட்டி போட்டுடுவேன். டேய் நானா, சுமித்ராவோட நிழலையும் தொடக்கூடாது. அட, சுமித்ரா பேரு சொன்ன உடனே எப்படி பேச ஆரம்பிச்சிட்டான் பாத்தீங்களா? என் பையனுக்கு கோபம் வந்துருச்சு போல இருக்கு. என்னடா அப்படி என்ன இருக்கு அவகிட்ட? அப்படி என்னடா இருக்கு அவகிட்ட? எப்படி இருந்தாலும் நீ அவளை அடைய முடியாது. ஏய் நானா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் கையையே பிடிப்பே? அம்மா மேல சத்தியம், உன்னோட உடம்புல இருக்கிற ரத்தத்தை குடிப்பேன். உன்னையும் அதே அம்மா கிட்ட அனுப்பிடுவேன். எப்படி அவ புருஷன் அனுப்பிட்டானோ, அவ புருஷன் கூட கேவலம் ஒரு பொம்பளைக்காக எனக்கு துரோகம் செஞ்சான். அந்த விஷ்ணுவை எப்படி அனுப்பிட்டனோ உன்னையும் அப்படியே அனுப்பிடுவேன். அதே கடல்ல அவனை எங்க உயிரோட தள்ளி விட்டேனோ உன்னையும் அதே இடத்துல இருந்து தள்ளி விட்டுடுவேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, உன்னோட அம்மாவும் சாக்கடையில பிறந்த புழுவாதான் இருப்பா. அதனாலதான் நீயும் இப்படி இருக்க. கொன்னுடுங்கடா அவனை. ஏய், அவனை அடிங்கடா, விடாதீங்க. அடிங்கடா, நல்லா அடிங்க. நாமளே கேக்குறியா? நீங்க கஷ்டடா. சரளா, சரளா, சீக்கிரம் வா. வண்டியில சார் இருக்காரு, சீக்கிரம் வா. ஏய், வர போறியா இல்லையா? வாடி சீக்கிரம். அம்மா, அம்மா, வர போறியா இல்லையா? ஓடின்றல, ஓடி. யார் வெயிட் பண்றான்னு சொல்றல. அம்மா, அம்மா, அம்மா. அந்த சார அப்பத்துல இருந்து ராத்திரியும் பகலமா தேடிக்கிட்டே தான் இருக்க.